வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு கேரட் போலி தான் செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நைஸ் சால்ட்டை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணியை ஒரேடியாக மொத்தமாக ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஊறி தட்டு வரும்போது சாஃப்டாக இருக்கும் தட்டும்போது. அதனால் கொஞ்சம் மாவை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்குங்க. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தளர பிசைஞ்சிக்குங்க. இப்போ நல்லா தளர இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன். இது மேலே கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் தடவி நம்ம ஒரு 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினா தான் போலி நல்லா வரும். அதனால் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வைக்கிற பூரத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இது வந்து கேரட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். துருவின கேரட் அந்த மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதை சேர்த்து இந்த நெய்யோடு வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும், கொஞ்சம் நிறமும் மாறணும். அதனால் அந்த நெய்யில் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. நம்ம இதுக்கு பருப்பு வேக வச்சு அரைச்சி செய்யணுங்கிற அந்த அவசியம் எதுவும் இல்லை. நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற கேரட்டை வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேரட்டை வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். இந்த வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க, போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுக்கு பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் வெல்லம் கரைஞ்சி நுரைச்சி வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி கிளறி விடும்போதே இந்த கேரட்டும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு இந்த கேரட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. போலி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா 1 கப்பில் டைட்டாக உள்ள அளவு தேங்காய் துருவல். இது நல்லா பூ மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பூ மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாகில் தேங்காய் நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் நல்லா பாகில் வதங்கி அந்த கொஞ்சம் ட்ரை ஆகி இந்த பிசுபிசுப்பு பதம் வரணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊட்டுறதுக்கு நல்லா வரும். அதை சேர்ந்த மாதிரி வரும். ஃபில்லிங் வச்சு நீங்கள் போலி தட்டும்போது உங்களுக்கு நீர்த்து வராமல் உங்களுக்கு போலி நல்லா வரும், கரெக்டாக வரும். அதனால் இந்த அளவுக்கு இது பாருங்கள், ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதை ஊட்டும் போது நல்லா ஊட்ட வரும். அந்த அளவுக்கு பிசுபிசுப்பான பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு உள்ளே வைக்கிற இந்த பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நீங்கள் உருட்டியும் வச்சுக்கலாம், இல்லை நான் சும்மாவும் வச்சுக்கலாம். இப்போ மேல் மாவு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இப்போ நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து ஒரு வாழை இலை தட்டலாம். வாழை இலை என்கிட்ட இல்லை, அதனால் அரச இலை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே மாவை வச்சு நம்ம தட்டிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவில் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை வச்சு தட்டிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக வருது பாருங்கள். நல்லா ஊறி இருந்தால் தான் இந்த மாதிரி சாஃப்டாக தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் மாவை மட்டும் நல்லா ஊற வச்சுக்குங்க. இப்போ நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். நான் இந்த பூரணத்தை ஸ்பூனாலே வைக்கிறேன். நீங்கள் உருட்டி கூட வச்சுக்கலாம். உருட்டவும் நல்லா வரும். இந்த அளவுக்கு பூரணத்தை வச்சு நம்ம இதை மூடி தட்டிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு தட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கிங்க, அப்போ தான் போலி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு போலி தட்டி ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு போலி நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக தட்டிக்கோங்க.
நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இழுத்து தட்டை வராது. அதனால் கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சுக்கோங்க மாவை. இதுதான் அந்த போலி செய்யறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற விடணும் மாவை. இப்போ இன்னொரு போலியும் நம்ம தட்டியாச்சு. இப்போ 2 போலியும் தட்டியாச்சு. நம்ம இதை இப்போ 2 போலியும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ இதுக்கு மேலே இந்த போலியை போட்டு வேக வச்சுக்கலாம். நான் அந்த தவா பெருசாக்குனால 2 போலியையுமே ஒரே தவாலே போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திருப்பி விட்டுருங்க. அதாவது போட்டு அப்படியே இருக்காமல் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதை போட்டு அப்படியே வச்சிருந்தோம்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் 2 பக்கமும் கொஞ்சம் வெந்து திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இது மிதமான தீயில் வேக வச்சுக்கணும். இடையில கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஓரத்தில் உள்ள இந்த மைதா மாவெல்லாம் நல்லா வேகணும். இல்லைன்னா மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக மிதமான தீயில் 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது உப்பி வரும். அந்த நேரத்தில் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவி வச்சுட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 4 போலி தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா போலியுமே சுட்டு எடுத்தாச்சு. நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான புதிய சுவையில் கேரட் போலி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம பருப்பை வேக வச்சு அதை அரைச்சி நம்ம பூர்ணை ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேரட்டை துருவி ஈஸியாக நம்ம வெல்லத்தை சேர்த்து தேங்காய் வெல்லம் சேர்த்து ரெடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம். மாவு மட்டும் இப்போ செஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஈஸியாக, அதுவும் சுவையிலையும் ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இப்போ 2 கப்பு மாவுக்கு 12 போலி வந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உள்ள கூட சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.